condescending attitude அப்படின்னா showing feelings of superiority. அதாவது மற்றவங்களை காட்டிலும் தன்னை உயர்வா எண்ணுவாங்க. அதாவது மற்றவங்களை மட்டம் தட்டி பேசுறது. வேதத்துல ரோமர் 12:3 பாக்குறோம், உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணாமல் அப்படின்னு சொல்லி இருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்க கிளாஸ்ல நீங்க தான் டாப்பரா இருந்திருக்கலாம், இல்ல மியூசிக்ல, ஸ்போர்ட்ஸ்ல நீங்க எக்ஸலண்டா இருந்திருக்கலாம். மற்றவங்களை காட்டிலும் நீங்க நல்லா பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்றவங்களா இருக்கலாம். ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னாங்கன்னா நீங்க சீக்கிரம் அதை கிராஸ் பண்றவங்களா இருக்கலாம். அதற்காக மற்றவங்க ரொம்ப லேட்டா செய்யறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அற்பமா எண்ணக்கூடாதுங்க, மட்டம் தட்டி பேசக்கூடாது. நம்ம எல்லாத்தையும் ஆண்டவர் ஒவ்வொரு பர்சனாலிட்டில நம்மள டிசைன் பண்ணிருக்காருங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னாங்கன்னா ஒரு டைம் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போதே அவங்க ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றவங்களா இருக்கலாம். ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 டைம் சொன்னாதான் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றவங்களா இருக்கலாம். ஆனா அதற்காக அவங்கள அற்பமா எண்ணக்கூடாதுங்க. அப்படி செய்யும் போது உங்களை அறியாமையே அவங்கள நீங்க ஹர்ட் பண்றீங்க. அதனால அவங்களோட இருக்கிற நல்ல ரிலேஷன்ஷிப்பே நீங்க இழந்துருவீங்க. வேதத்துல கூட ஆண்டவர் சொல்லும் போது 2 பேரு ஆலயத்துக்கு போய் ஜெபம் பண்ணாங்க. ஒருத்தர் பரிசேயர், ஒருத்தர் ஆயக்காரர். அந்த பரிசேயர் ஜெபம் பண்ணும்போது தன்னை உயர்த்தி தான் என்ன செஞ்சாங்க, தன்னோட காரியத்தை ரொம்ப மேன்மையா சொல்லி ஜெபம் பண்ணாங்க. ஆனா மத்தவங்க ஜெபம் பண்ணதை அற்பமா எண்ணி ஜெபம் பண்ணாங்க. ஆனா அந்த ஆயக்காரன் பாருங்களேன், அவன் தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே பாவியா இருக்கிற என்மேல் கிருபையா இரும் அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் அந்த மட்டம் தட்டி ஜெபம் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த பரிசேயன் ஜெபத்தை கேட்கல, தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ண அந்த ஆயக்காரன் ஜெபத்தை தாங்க கேட்டாங்க. நீங்க கூட நினைக்கலாம், அக்கா இது ஒரு சின்ன காரியம் தானே, இது ஒரு மேட்ரே கிடையாது அப்படிங்க நினைக்கலாம். நாங்க சிங்கப்பூர் போயிருந்தோம். சிங்கப்பூர்ல அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பில்டிங் ரொம்ப அழகா இருந்துச்சு, ரொம்ப டாலா உயரத்துல இருந்துச்சு. அந்த பில்டிங்ல பாத்தீங்கன்னா 98 ஃப்ளோர் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த 98th ஃப்ளோருக்கு நாங்க போனோம். அங்க மேல டாப்ல போய் பார்த்தா அந்த ஹோல் சிங்கப்பூரே தெரிஞ்சுதுங்க. அவ்வளவு அழகா இருந்துச்சு. அப்படி நான் பார்த்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தாரு. இந்த பில்டிங் எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு உயர்ந்ததா இருக்கு, இதை எப்படி கட்டியிருப்பாங்க? ஒரு சின்ன சின்ன பிரிக்ஸை வச்சுதாங்க இவ்வளோ பெரிய பில்டிங் அழகா கட்டியிருக்காங்க. அதே மாதிரி தாங்க இது ஒரு சின்ன காரியம்தான் அப்படின்னு சொல்லி நீங்க அற்பமா எண்ணாதீங்க. இந்த சின்ன சின்ன காரியம் தாங்க உங்க வாழ்க்கைய அழகா டிசைன் பண்ணு உங்களை உயர்ந்த இடத்துல வைக்கும். ஸோ அதனால இந்த கண்டென்சென்டிங் ஆட்டிடியூட தூக்கி போடுங்க, மற்றவர்களை அற்பமா எண்ணாதீங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.